பானு. ஷோ, எங்க போய் தொலைஞ்ச பானு? ஐயோ, ஆகாஷ் உள்ள வாங்க. ஏய் பானு, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துற, என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் பானு, என்னாச்சுடி? எதுக்கு அழுகுற? ஆகாஷ், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லி பழகினவல்ல இப்போ இன்னொரு வேலைக்காரி மாதிரி நடத்துறேன். ஏழையா பிறந்தது என்னோட தப்பு கிடையாது. அப்படி இருந்தும் நான் சம்பாதிக்கிற எல்லா காசையும் நான் உங்க வீட்டுக்கு தானே கொடுக்குறேன். எங்க வீட்டில் கொடுத்துருந்தா அவங்க இந்நேரம் பணக்காரவங்க ஆகாட்டி ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட இருந்திருப்பாங்க. எல்லா காசையும் உங்க அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா சும்மா ஏழை ஏழை ஏழைன்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க. ஆகாஷ், நம்ம சாய் திடீர்னு என்னை கூப்பிட்டு என்னோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்கள் கையில் துவைச்சு கொடுங்கன்னு சொல்கிறா. சதீஷோடதையும் சேர்த்து துவைச்சு கொடுக்க சொல்கிறா. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டா. அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. ஆகாஷ், நீ அழுகிறத நிப்பாட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கிளம்பு. நான் போய் அவங்கள என்னன்னு கேட்டுக்கிறேன். வேண்டாம் ஆகாஷ், அத்தை அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. நான் துணியெல்லாம் துவைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஒரு 1 hour பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவேன். இந்த பாரு பானு, நீ துவைக்கவே வேண்டாம், நீ கிளம்பு. நான் இப்போ கூட கேட்கல, ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் கூட கேட்டுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, டைம் ஆகுதுல்ல. நான் சொல்றதை கேட்பியா மாட்டியா? கேட்குறேன் ஆகாஷ், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்க. அப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் என்ன எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு அத்தை திட்டிடுவாங்க, சாயும் திட்டுவா. இதுக்கு ஆகாஷ் தேவையில்லாத பிரச்சனை என்னால். நான் துவைச்சி வச்சுட்டே வந்துடுறேனே. உன்னை போய் கிளம்புன்னு சொன்னேன், அது வந்து உன்னை போன்னு சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோடைய மூத்த பையன். என்னோட பெயர் ஆகாஷ். நான் டாக்டராக இருக்கேன். என்னோட ஒய்ஃப் பானு. நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க. என்னம்மா? ஏய் சக்தி, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீ ஏன் சொல்றியா, இல்லை பானு அண்ணியை கூப்பிட்டு கேட்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் சொல்லி அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு சக்தி. உங்கள் தம்பி ஒய்ஃப் தாரா என்னை கூப்பிட்டுருந்தா. நானும் ரூமுக்கு போயிருந்தேன். என்னை திடீர்னு கால் அமுக்கி விடுங்க, இல்லாட்டி அத்தையிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினேன். நானும் வேறு வழி இல்லாமல் கால் அமுக்கி விட்டேங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அத்தைகிட்ட சொன்னால் கூட அத்தை என்னதான் திட்டுவாங்க. கேட்டால் அவள் பணக்காரி, நீ ஏழைன்னு சொல்லுவாங்க. நீ சொல்றது உண்மையா சக்தி? சிவா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? நிஜமாவா அப்படி தான் பண்ணா. சரி, என் கூட வா, இப்பவே போய் என்னன்னு கேட்போம். சிவா, இதுக்கு தானே உங்ககிட்ட எதுவும் சொல்றது கிடையாது. ப்ளீஸ் எதுவும் கேட்க வேண்டாம் சிவா. அப்புறம் அப்படியே விட சொல்றியா? சிவா ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ திரும்பி இதே மாதிரி ஏதாவது பண்ண அப்புறமா கேட்டுக்கலாம். ப்ளீஸ் சிவா. சரி வா, ஸ்கூலுக்கு போகலாம். நான் இந்த வீட்டுடைய 2வது பையன் சிவா. இவ என்னோட ஒய்ஃப் சக்தி. நாங்கள் 2 பேரும் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறோம். சின்ன பொண்ணு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டா சின்னத்தர. என் பெயர் சின்னதுரை. இது என்னோட ஒய்ஃப் சின்ன பொண்ணு. நாங்கள் 2 பேரும் கூட ஸ்கூலில் டீச்சராக தான் வேலை பார்க்குறோம். காலையில் பார்த்துருப்பீங்க, அது எங்கள் பொண்ணு, பேர் லில்லி. என்னுடைய பெயர் அனு. இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தருண். நாங்கள் எங்களுடைய சொந்த கடையில் வேலை பார்க்குறோம். அது என்ன கடைன்றதை போக போக அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. நான் உங்கள் தாரா. இது என்னுடைய ஹஸ்பண்ட் தீனா. நாங்கள் 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டில் ஓனராக இருக்கோம். நான் உங்கள் ஷாய். இது என்னுடைய ஹஸ்பண்ட் சதீஷ். நாங்கள் 2 பேரும் பியூட்டி பார்லர் வச்சுருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க.